அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைய தினம் பிறக்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல இருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்காத நிறைய முன்னேற்றங்கள், நிறைய நல்லவை, நிறைய அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும், ஒவ்வொரு வருடத்தோட முதல் நாளும், அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அந்த முதல் நாளில் நாம் சில நல்ல விஷயங்களை, நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த மாதமும் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இது காலமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ பெரியவங்க கிட்டலாம் கேட்டோன்னா, ஒரு வருஷத்தோட முதல் நாள் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்மளுடைய மனது நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை அடைகிறது. இப்போ தமிழ் வருஷத்தை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 அதாவது சித்திரை 1, நம்ம சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்வோம். அதாவது காலையில் எழுந்திரிச்சதும் எல்லா மங்களகரகமான பொருட்கள், பழங்கள், பூக்கள், அதுக்கப்புறம் காசு, பணம், நகை, இன்னும் சுவாமி சிலைகள், புத்தகங்கள், நம்ம என்னெல்லாம் புதுசாக வாங்கினோமோ அதெல்லாம் வச்சு, அதற்கு முன்பு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் போய் நம்ம முகத்தை பார்ப்போம். அந்த நம்ம வச்ச பொருள் எல்லாமே அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும். ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம அதை மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறதால இந்த ஒரு பொருட்களை நீங்கள் இன்று இரவே ரெடி பண்ணி வச்சுடுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் எல்லாருமே அவங்களுடைய உள்ளங்கையை தான் பார்ப்பாங்க. காலையில் உள்ளங்கையை பார்த்து அவங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட பெயரை சொல்லுவாங்க. மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்க குலதெய்வத்தோட பெயரை சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை நாளை ஒரு முறையாவது உச்சரியுங்கள். நாளை காலை எழுந்திரிச்சதும் கூட நம்ம குலதெய்வத்தை நம்மளுக்கு துணைக்கு அழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புதிய வருஷம் முழுவதும் குலதெய்வத்தோட அருள் நம்ம கூட இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாருமே உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம குலதெய்வத்தை ஒரு நாள் கூட நம்ம அவங்கள நினைக்காம இருக்கவே கூடாது. எப்பெல்லாம் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி அல்லது தீயவை நடந்தாலும் சரி, குலதெய்வத்தோட பெயரை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போது என்னென்ன பொருள்லாம் நம்ம நாளை காலையில் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் தட்டாக கூட இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதில் சில மங்களகரமான பொருட்களை, இதில் 3 பொருள் நீங்கள் வச்சா கூட போதும். நாளைக்கு குபேரருக்குரிய நாள், குருவுக்குரிய நாள், ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அதனால் முதல் விஷயமாக நம்ம வைக்க வேண்டியது இந்த கிழங்கு மஞ்சள். இந்த கிழங்கு மஞ்சளோ அல்லது மஞ்சள் பொடியோ நீங்கள் வையுங்க. இது மங்களத்தின் அடையாளமாக இருக்கிறது. குருவுக்கு உகந்த நிறம் மஞ்சள். நம்ம வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த வருடம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மஞ்சளை நாம் கண்குளிர பார்க்கிறோம். காலையில் அந்த மஞ்சளை பார்த்தாலே நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் கலர்ஸில் கூட பாருங்கள், எல்லோ கலர் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் குணங்கள் இருக்கும். அந்த எல்லோ பெயிண்ட் அடித்தாலே நம்ம மனசு எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் கொஞ்சம் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஹாப்பியான மூடில் இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அதனால் இந்த குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி இதை நீங்கள் நாளை காலையில் பாருங்கள். புஷ்பங்கள், மலர்களை பார்த்தாலே நம்ம மனசுக்கு இதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மல்லிகைப்பூலாம் நைட்டு வச்சிங்கன்னா காலையில் அது வதங்கிடும். ஸோ இதை மாதிரி மஞ்சள் நிற மலர்கள் குருவுக்கு உகந்தது. அதிலும் இந்த சாமந்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சாமந்தியில் ஒரு பூ கிடைச்சா கூட நீங்கள் இதை மாதிரி வச்சுட்டு நாளை காலையில் பார்க்கலாம். இதை குளிச்சுட்டு தான் பார்க்கணுமா அப்படின்னு சில பேருக்கு யோசனை வரும். அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் எழுந்ததும் கண் விழிக்கக்கூடிய பொருட்கள் இவையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கூட இதை உங்கள் பூஜை ரூமில் இந்த தட்டில் இதை நாள் முழுக்க இது அப்படியே இருக்கட்டும். இதை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரு பரவசம். ஸோ மஞ்சள் நிற மலர்கள். அடுத்ததாக இந்த 5 ரூபாய் நாணயம். இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது. அந்த 5 ரூபாய் பச்சை நிற நோட்டு இருக்கும், அது என்கிட்ட இல்லை. அது இப்போ அதோட ரொட்டேஷனே ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடிலாம் 5 ரூபாய் நோட் பச்சை நிறத்தில் இருக்கும், குபேரருக்கு உரிய பச்சை நிறத்தில். அதை பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். சைஸ் சின்னதாக தான் இருக்கும்.
பட் இப்போ அது என்கிட்ட இல்லை. ஸோ ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா குபேரருக்கு உரிய எண் அப்படிங்கிறது 5. குபேரர் வந்து நவநிதிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். அவருடைய அருள் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்தாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் நடக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இனிமை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெல்லம் ஒரு துண்டு வச்சுருக்கிறேன். அச்சு வெல்லமோ அல்லது இந்த வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ, இதை பார்த்தாலே நம்ம நாக்கில் வந்து கொஞ்சம் எச்சு விடுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். வெல்லத்தை பார்த்தாலே அதை கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து நம்ம வாயில் போடலாமா அப்படின்னு தான் தோணும். ஸோ நம்ம வந்து இனிப்பு ஏதாவது அல்லது ஸ்வீட்டு கூட நீங்கள் நாளை காலையில் பார்க்குறதுனா பார்க்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். இவ்வளவு தான் அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது காலையில் பார்க்கக்கூடியது. நீங்கள் தாயாரோட படம் சின்ன ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் அதை வைக்கலாம், அல்லது குபேரரோட சின்ன படம் இருந்ததுன்னா அதை வைக்கலாம். செல்வ செழிப்பு எப்படி முக்கியமோ அதே போலவே தான் நமக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வேணும். தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கணும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வேணும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கணும். அது மாதிரி தங்கம் இந்த வருடம் நம்மிடம் சேரணும். இது எல்லாத்துக்குமே குரு பகவானோட அருள் நமக்கு வேணும். நாளைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் காலையில் குரு ஹோரை 6 to 7 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. அதற்கு முன்பே நான் எழுந்துருவேன், தண்ணி தெளித்து கோலம் போடுவேன்னாலும் நீங்கள் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு மங்களகரமான பொருளை நாளை காலை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் உங்ககிட்ட தன ஆகர்ஷண பொருட்கள் அல்லது லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய பொருட்கள் இருந்ததுன்னா, இப்போ சோழி, கோமதி சக்கரம், தாமரை மணி, அதை மாதிரி லக்ஷ்மியோட பாதம், பெருமாளோட பாதம்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை கூட பார்க்கலாம். இல்லைங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா இப்போ மொபைலில் எல்லா இமேஜஸுமே கூகுளில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் பொடி அல்லது இந்த குண்டு மஞ்சளோ கொம்பு மஞ்சளோ நீங்கள் பார்க்கலாம். 5 ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நோட்டை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தாலே நம்ம மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பெண்கள் நாளைய தினம் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு குறிப்பும் அவ்வளோ அற்புதமான குறிப்புகள் இதற்கு முன்னாடி நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ பெண்களே அந்த ஒரு பதிவை தயவு செய்து பாருங்கள். நீங்கள் என்ன தண்ணீர் வெளியில் தெளிக்கணும் கோலம் போடுறதுக்கு முன்னாடி, உங்கள் நிலைவாசல் கதவில் என்ன வார்த்தைகள் நீங்கள் எழுதணும், பூஜை அறையில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத ஒன்றா நான் தனித்தனி குறிப்புகளாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. நிச்சயமாக பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் சொல்லணும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.